ஐயோ அப்பா அப்பா நீங்களா, அம்மா அம்மா அப்பாமா அப்படின்னு இந்த பக்கம் காவேரி, அந்த பக்கம் வந்து பார்த்தா சிந்து அப்படின்னு அத்தனை பேருமே ஷாக் ஆகிற மாதிரி சந்தானத்துடைய ரீஎன்ட்ரி இருக்க போதுங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சிந்துவும் கிருஷ்ணாவும் இந்த வீட்டை விட்டு இப்போ கிளம்பியே தீரணும், இவங்க இந்த குடும்பத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் சண்டையே ஆயிடுது. ஏன் அப்படின்னா வந்து நேரடியாக விஜயுடைய பாட்டியும் சித்தியும் வந்து சிந்துவை திருப்பி வந்து என்ன நீ பேசாமல் வந்து உனக்கு அவளுங்க வந்து சோறு எடுத்து கொடுத்தாளுங்களா, சாப்பிட்டீங்க, அதான் இங்கே வந்து நான் சொன்னேன்ல நாங்கள் சாப்பிட்டப்ப தான் நீ சாப்பிடணும்னு, ஆனால் அதை கூட கேட்கல, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புற வழியை பாரு அப்படிங்க டக்குன்னு இந்த கிருஷ்ணா உள்ளார போது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, நீங்களாம் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, நீங்களாம் மனுஷங்களா, நீங்க பசிக்குதுங்கிறா, இந்த வீட்லயே சின்ன பொண்ணு அவள் தான் இங்க இருக்க அத்தனை பேர்த்துலையுமே, ஆனா பசிக்குதுன்னு அவள்கிட்ட எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் சாப்பிடுனா உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம், எவ்வளவு எல்லா பணத்தையும் கொண்டு போய் வந்து குப்பையில போடுங்க, மனசு இல்லைன்னா இதெல்லாம் என்ன நானா தான் கொடுத்துருப்பேன் நான் அப்படிங்கிற மாதிரி பேச, என்ன என்கிட்ட எதிர்த்து பேசுறியா அப்படின்னு வந்து பாட்டி பேச ஆரம்பிக்கும் போது சித்தி பேச இந்த இடத்துல விஜய் வந்துடுறாரு, என்ன 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 பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டா, இல்ல ஓவரா பேசி பாட்டியவே வந்து எதிர்த்து பேசுறோம் அப்படின்னு வந்து இந்த பாரு உனக்கு முடிஞ்சிருச்சு, நான் சொன்ன டைம் காலக்கெடு எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ முதல்ல கிளம்புற வழியை பாரு, இதுக்கப்புறம் நீங்க வந்து இருக்கக்கூடாது அப்படிங்க ஒன்று, நான் ஏன் இருக்கக்கூடாது, எனக்கும் அவர் அப்பா தானே அப்படின்னா, இல்லை உனக்கு வேணா ஒரு பங்கு தரேன் அப்படின்னா ஒரு பங்கு கிடையாது, ஒன்று 2 பாதியா பிரிங்க, எங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி, இல்லையா எங்க சைடில் நாங்கள் 3 பேர் இருக்கோம், அவங்க சைடில் அவங்க 5 பேர் இருக்காங்க, 8 பங்கா பிரிங்க, 8 பங்குல வந்து 3 பங்கு எங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கு 5 பங்கு எக்ஸ்ட்ரா தான் வருது அவங்களுக்கு கொடுத்துருங்க, எங்கள்கிட்ட வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவைன்னு தானே கேட்குறோம், எங்களுக்கு அவ்வளோ கடன் இருக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்க போகுது. ஸோ வந்து அதெல்லாம் தர முடியாதா, நீ முடிஞ்சா நீ கோர்ட்டில் போய் பார்த்துக்கலாம், கோர்ட்லலாம் போக மாட்டோம், நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், நான் ஒன்று உண்ணாவிரதம் இருப்பேன், நீங்கள் போலீஸே கூப்பிட்டு நான் அடிச்சு இழுத்தாலுமே நான் போக மாட்டேன், என்னால் வேற எங்கேயுமே போய் முகத்தையே காமிக்க முடியாது, எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு, அப்பா அத்தனை பேர்ட்ட கடன் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னா வந்து எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும் சி அப்படின்னு இந்த பக்கம் வந்து சாரதா கத்த, அந்த பக்கம் முத்துமலர் வந்து பாவமா அழுதுட்டு உட்காந்துருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விஜயோட வீட்டில் இந்த அன்பு சித்தப்பா ரொம்ப ஓவரா பண்றாரு, இந்த மாதிரி ஒன்னும் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க, கிளம்பியா முதல்ல வந்து ஏன்பா விஜய் என்னப்பா உன் புகுந்த வீட்டு குடும்பம், உன் மாமியார் வீட்டு குடும்பம் இவ்வளோ கேவலமா இருக்காங்க அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்க, உடனே எங்க குடும்பத்தை பத்தி பேசாதீங்க, எங்க அப்பா பண்ண தப்பு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த பக்கம் காவேரியும் கங்காவும் டென்ஷனா வராங்க, இதுக்குதான் நான் இங்க வரவே மாட்டேன் அப்படின்னு கங்காவும் கோவப்பட்டு இருக்க, இவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் நடக்க போகுதுங்கிறத அவங்க அப்ப ரியலைஸ் பண்ணாமதான் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து இது கை கலப்பா மாற ஆரம்பிக்குது. இப்பன்னு பார்த்து யமுனாவும் நிவினும் வேற இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு அவங்க வேற வராங்க, ரொம்ப நாளா வரலையேன்னு அவங்க கிளம்பி இங்கே வந்து பார்த்தா இங்க ஒரே கை கலப்பா மாதிரி தள்ளு வெளில போனா நான் போக மாட்டேன்னு கத்தி, என்னால போக முடியாது, எங்களுக்கு பணம் தேவை, இல்லைன்னா அந்த கடங்காரங்க எங்களை விடவே மாட்டாங்க, அவ்வளவு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு, எங்களால எங்கேயுமே போக முடியல, அங்கேயும் போக முடியல இங்கேயும் போக முடியல, தேனிக்கும் போக முடியாது, தேனிக்கு போனா கடங்காரங்க பிரச்சனை, நாங்க திருப்பி கத்தாருக்கு போக முடியாது, எனக்கு வேலையும் போயிடுச்சு அப்படின்னு வந்து புலம்பி அழுதுட்டு இருக்கும் போதே நிவின் வரண்டே தள்ளியா போயா அப்படின்னு வந்து பிடிச்சி தரதரன்னு இழுக்கிறாங்க, இழுத்து அந்த முத்துமலரை பிடிச்சி இந்த பக்கம் தரதரன்னு சாரதா இழுக்க, உடனே சிந்து வந்து அப்படியே பாவமா அழுதுட்டே வந்து அவங்க நடந்து போய் அவங்க அப்படியே வெளில போறாங்க, எல்லாரும் போய் அவங்கள பிடிச்சி வெளில தள்ளும் பொழுது ஒரு கை அவங்கள தாங்கி பிடிக்குது, பிடிச்ச உடனே யாருன்னு பார்த்தா சந்தானம் நின்றுட்டு இருக்காரு, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செத்தான சந்தானத்தை திருப்பி எப்படி வந்திருக்காரு அப்படின்னு பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகி அத்தனை பேரும் பார்த்து உடனே வந்து அப்பா அப்படின்னு இந்த பக்கம் சிந்து அழ உடனே என்னன்னு அழுதுட்டே போய் முத்துமலர் கட்டி பிடிச்சிட்டு, நீங்க இருக்கீங்களா, நான் அப்பவே நினைச்சேன் நீங்க செத்துட்டீங்கன்னு இவங்க எல்லாம் சொன்னாங்க, ஆனா உண்மையா இருக்காதுன்னு நினைச்சேன் அப்படிங்கும் போது அவர் அப்படியே அமைதியா நிற்கும் பொழுதே இந்த பக்கம் கிருஷ்ணா வந்து அப்படியே பார்த்து அப்படியே முறைச்சு பார்த்து அப்பா அப்படின்னு நிற்கும் பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த பக்கமா இவ்வளவு பிரச்சனையில வந்து இப்ப என்ன பண்ணுங்க அப்பா அப்பாங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் வெளில வந்து பாக்குது, தள்ளி விட்டதான் வீட்டை விட்டு வெளில போனோம் தள்ளி விட்டோமே அப்படின்னு மெதுவா வந்து இப்படி காவேரி இப்படி மெதுவா எட்டி பார்த்தா அவங்க அப்பா, இத்தனை வருஷமா தெய்வமா நினைச்சவங்க அப்பா, அவர் இறந்துட்டாருன்னு நினைச்ச அப்பா, அவர் வந்து நம்ம தான் இறந்துட்டாரு தானே எல்லாம் கிளம்பி இங்க வந்தோம், எல்லாமே நடந்துச்சு அவ்வளவு விஷயம் நடந்துச்சுன்னு அவங்க ஒண்ணுமே புரியாம பார்க்க அவர் அப்படியே நின்றுட்டு இருக்கும் பொழுதே வந்து அப்படியே என்னடா நடக்குது இங்க அப்படின்னு வந்து பார்த்தா அவர்கிட்ட வந்து அப்படியே மெதுவா வந்து அப்பா அப்படின்னு கத்தி அழ ஆரம்பிச்சாங்க, அங்கேயே காவேரி அழ ஆரம்பிச்சோன்னா இந்த பக்கம் கங்கா வந்து பார்த்து கங்கா அப்படியே அழ ஆரம்பிக்க, சாரதாவுக்கு ஒண்ணுமே புரியாம முதல்ல வந்து அழுதுட்டு இருந்தவங்க டக்குன்னு போயிட்டு அவர் சட்டக்காலரை போய் பிடிக்கிறாங்க, வந்துட்டு எங்கேயா இருந்த நீ என்ன அப்படின்னு சொல்லி கத்திட்டு வந்து இப்படி ஒரு குடும்பத்தை போய் வச்சுட்டு இருந்திருக்கேன், என்னையும் ஏமாத்தி அவளையும் ஏமாத்தி எங்க 2 பேரையுமே இந்த நிம்மதி இல்லாம ஆக்கிட்டே, இதெல்லாம் எனக்கு தேவையா, நான் உனக்காக என்னெல்லாம் செஞ்சேன்னு பேச இவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து பாட்டி அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க, அவங்களால தாங்க முடியல, தான் மகன் திரும்பி வந்துட்டாரு, மகன் இருக்காரு அப்படின்ட்டு. இப்ப சந்தானம் வந்து எல்லாரையும் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, விஜய் இப்பதான் முதல் தடவை வேற மாமனாரை பாக்குறாரு, அவர் அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்க என்னடா உயிரோட வந்திருக்காரு, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியாத பொழுதே டக்குன்னு வந்து இப்பதான் ஒரு பெரிய உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே மெதுவா உள்ளார கிளம்பி வராரு, உள்ளார கிளம்பி வந்து வாங்க அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு எல்லாருமே அழுதே வராங்க, சொல்லுங்க எங்க இருந்தீங்க, என்ன ஆச்சு, நாங்க தானே இது பண்ணோம், நீங்க இறந்துட்டீங்களே, ஹார்ட் அட்டாக் தானே சொன்னாங்க, நான் ஹாஸ்பிட்டல் வச்சு இது பண்ணி நாங்க தானே உங்களுக்கு எல்லா இறுதி காரியமும் பண்ணோம் அப்படின்னு வந்து பேசி எங்களுக்கு வேற யாருமே என்ன நடக்குது அப்படின்னு ஒன்னும் புரியாம எல்லாம் மாத்தி பேச, இந்த விஷயத்த
டயத்தில் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அன்பு கால் பண்ணி பசுபதி கிட்ட சொல்கிறாரு. பசுபதி கால் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காரு அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டா? யார் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா வந்து சந்தானம் வந்திருக்காருன்னு. சந்தானமா அப்படின்னா, ஆமாம் அவர் உயிரோட தான் இருக்காரு, வந்து உட்காந்துருக்காரு, எல்லாரும் அப்பா அப்பாங்கிறானுங்க, இன்னொரு குடும்பம் வேறு வந்துருச்சுன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே இல்லை அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொன்ன உடனே ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு அவரும் வந்து வண்டி எடுத்து இப்போ கிளம்பி வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு கடந்து கிளம்பி வர்றாரு. என்னடா சொல்கிறீங்க, சந்தானம் உயிரோடு இருக்கானா அப்படின்ட்டு. இந்த பக்கம் அவர் அப்படியே தலையை குனிஞ்சு அப்படியே உட்காந்துருக்க அவருக்கு தண்ணியை கொண்டு விஜய் கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுதே வந்து ஆமாம் இந்த ஆளுக்கு தண்ணி ஒன்று தான் கேடு அப்படின்னு இந்த பக்கம் சாரதா சொல்லிட்டு எப்படி ஒரு உயிரோட வந்தார் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் அவங்க புலம்பிக்கிட்டு இருக்க. அப்படியே வந்து அவங்க அவர் எல்லாரும் நான் மன்னிச்சிருங்க, எனக்கு இங்கேயும் வந்து கடன் அதிகமாகிடுச்சு, இங்கே வந்து நான் வாங்கினதில் எல்லாத்தையுமே எனக்கு கடன் எக்கச்சக்கமாக இருந்துச்சு, இது இல்லாமல் நான் அங்கேயும் வேறு நான் நிறைய கடன் வாங்கியிருந்தேன், கத்தார்லேயும் வந்து எனக்கு செலவுகள் அதிகமாகிடுச்சு, ஒரு கட்டத்தில் வந்து சூதாட்டம் அப்படி இப்படிலாம் வந்து போயிட்டேன், யாருக்கும் தெரியாமல் அந்த ஆன்லைன் கேம்பிளிங்லாம் பண்ணி அதுலேயே நிறைய படத்தை இழந்துட்டேன். ஆனால் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கங்காவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஏதாச்சும் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிதான் அங்கேருந்து கடங்காரங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இங்கே பசுபதி வேற ஏமாத்திட்டான். என்ன பசுபதி ஏமாத்தான், என்கிட்ட இருந்த கடைசி நம்பிக்கை அதுதான். அதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் வச்சு நான் சரி பண்ணிடலாம்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே முடியல அப்படின்னோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு அப்போ ஹார்ட் அட்டாக் வந்தது உண்மைதான். ஆனால் வந்து அதுக்கப்புறமா வந்து என் கையில் இருக்க கொஞ்சம் காசை கொடுத்து நான் செத்ததான் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் பேசிட்டு தான் எனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கினேன். வாங்கி நான் வந்து எனக்கு பதிலாக இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்கள் எரிச்சு நீங்களாம் நான் இறந்துட்டீங்கன்னு நினச்சிங்க. நான் அப்படியே கிளம்பி போயிட்டேன். இதுக்கப்புறம் வந்து என்னால் யார் முகத்தையும் முழிக்கவும் முடியல. அதே மாதிரி இன்னொரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் அம்மா கிட்ட தடவையாச்சும் சொல்லிடணும், கங்கா கல்யாணம் முடிஞ்சப்பறம் சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கும் வந்து எனக்கு மனசில் தைரியம் வரல. இப்போ நான் போய் எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு திருப்பி கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் பணத்தெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் வந்து இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அது என் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் அங்கங்கே தெரிஞ்சவங்க மூலமாக விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். கொடைக்கானலில் வச்சு நான் சும்மா பேசுகிற மாதிரி பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் யாருக்கும் நான் உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொடைக்கானலில் ஒரு 2 பேர் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்து இப்போ எனக்கு இதுக்கு மேலே மனசு தாங்காமல் தான் நான் கிளம்பி திருப்பி வந்தேன். என்னை மன்னிச்சிருங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி இது நாள் வரைக்கும் அப்பாவே இல்லை நினச்சிட்டு இருக்க அந்த 4 மகள்களுக்கும் சரி, இந்த பக்கம் ஒரு மகனுக்கும் சரி, எல்லா விஷயமும் நடக்க இப்போ இவரே வந்து 2 குடும்பத்தை பிரித்து கொடுக்கறது, 2 குடும்பத்துக்கு பணத்தெல்லாம் கொடுக்கறது, அதுக்கப்புறமா இவர் செஞ்ச தப்பெல்லாம் இவங்கெல்லாம் மன்னிச்சு எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு கதையை கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இப்படி சந்தானத்தை உயிரோட கொண்டு வர விஷயம் நடக்குமா லாஜிக்கலா அப்படின்னா வந்து எல்லா சீரியல்களையுமே பார்த்துருக்கோம். ஆளே இறந்துட்டார், நம்ம காமிச்ச ஆலையுமே திருப்பி தேவை அப்படின்னா கொண்டு வந்துப்பாங்க. அப்படி ஒரு நோக்கத்தில் தான் இந்த கதையை எடுக்கிறாங்களா, அப்பாலாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சி காவேரிக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது அவங்க அப்பா கையில் கொடுத்து பார்க்குற மாதிரி விஷயம் நடக்க போதா, இல்லை இது எதை நோக்கி பயணிக்குது, தேவையில்லாமல் இந்த கதையை கொண்டு வந்து அவங்க மேலே அனுதாபம் நம்மளுக்கு வர வைக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் இந்த ப்ரெடிஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்படின்னு நம்மளுடைய சேனலில் மற்ற ப்ரெடிஷன்ஸாக இருக்குது. பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்து தங்கமயில் சிக்கிறது மட்டும் இல்லாமல் தங்கமயில் அவங்க அப்பா சிக்கி வசமாக வந்து பலார்னு வாங்க போகிற சம்பவத்துக்கான ப்ரெடிஷனும் இருக்குது. நீங்கள் அந்த ப்ரெடிஷன்லாம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய இடம்பொருள் சேனலையும் இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.